ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் வந்து ஒரு கனவா வந்து கூட்டு தான் வந்து பண்ண போகிறோம். இந்த கூட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தேங்காய் போட்டு தான் நான் வந்து பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து தேங்காய் இல்லாமல் கூட இதை வந்து வைக்கலாம். தேங்காய் போட்டு பண்ணும்போது வந்து அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அப்புறம் ஒரு 25 சின்ன உள்ளி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே 2 மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை இதை போட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க. சின்ன உள்ளி போட்டு பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வந்து கனவா பொதுவாகவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கன் டேஸ்ட்டில் தான் இதை வந்து வைப்பாங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு 2 தக்காளி, ஒரு சின்ன சைஸ் தக்காளியை போட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க. இதுவும் நல்லா வந்து வதங்கணும். இப்போ மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு பொடி. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நான் எல்லா மசாலாவும் ஆட் பண்ணியிருப்பேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் மசாலா மட்டும் கூட இதை வந்து பண்ணி அப்படியும் பண்ணலாம். இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இறைச்சி மசாலா பொடி. இது எல்லாமே போட்டு லைட்டாக வந்து வதக்கிடுங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிடலாம். இப்போ வந்து கனவா வந்து க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கு. இதில் வந்து தலையும் வந்து கொஞ்சம் வந்து நான் போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து பொதுவாகவே பார்த்திங்கன்னா தலை வந்து ரொம்ப வந்து எடுக்க மாட்டோம். அதனால் வந்து கம்மியாக தான் நான் வந்து இதில் வந்து போட்டிருக்கேன். இந்த கனவாவை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து வதக்கிடுங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். தண்ணி வந்து அதுலேருந்தே வரும். இப்போ பார்த்தாலே தெரியும், ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லா வித்தியாசம் தெரியும். இப்போ மூடி வச்சுட்டு இதில் வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா கனவா வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வந்து வெந்திருக்கு ஓரளவுக்கு. இப்போ இந்த டைம் நம்ம கனவா வெந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் போடும்போது அந்த கனவா வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். யூஸ்வலாகவே பார்த்திங்கன்னா கனவா வந்து கொஞ்சம் ரப்பர் மாதிரி தான் லைட்டாக வந்து இருக்கும். நம்ம வந்து கரெக்டாக வேக வச்சு எடுத்தால் சூப்பராக வந்து வரும். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எதுவுமே போடாமல், தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நான் வந்து அரைச்சி எடுத்தேன். இதில் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இந்த டைமில் வந்து இந்த தேங்காய் போடுறதுக்கு முந்தின ஸ்டேஜில் வந்து உப்பு போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். அது நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி, நான் வந்து தேங்காய் போட்டிருக்கிறதுனால அதுக்காக மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு அந்த நல்லா வந்து ட்ரை ஆகணும். அந்த நல்லா ட்ரையாக வரும்போது அந்த தேங்காய் போட்டிருக்கறனால அந்த டேஸ்ட் வந்து நல்லா வந்து சூப்பராக இருக்கும். தண்ணியே இல்லாமல் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி எடுத்தாச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து கனவா வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.